My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1 la question number 8 பார்க்க போறோம். If y equal to 2 root 2x plus c is a tangent to the circle x square plus y square equal to 16. Okay, இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x square plus y square equal to 16. அதுக்கு tangent ஒன்று இருக்கு, tangent line. அதனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y equal to 2 root 2x plus c. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சி ஈக்குவல் டு என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ டேஞ்சன்ட்னா வட்டத்தை ஏதோ ஒரு பாயிண்டில் ஜஸ்ட் தொட்டுட்டு போகும், அந்த லைனுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். ஓகேவா? இப்போது டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் தனியாக எழுதிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 2 root 2x ப்ளஸ் சி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, அதுதான் நம்மளோட எம்மு. சி யார்? ஸ்லோப் எம்மு. சி வந்து ஒய் இன்டர்செப்ட். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன? சர்க்கிள் இஸ் பாசிங் த்ரூ 0,0. அப்போ தான் இது போல் எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? சென்டர் 0,0. இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 16 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இது ஏ ஸ்கொயர். அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன், ஸ்லோப் எம் ஈக்குவல் டு 2 root 2 அண்ட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ அந்த கண்டிஷனுக்கு வரும், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு லைன் கண்டிஷன் டு பி எ டேஞ்சன்ட். இந்த மாதிரி ஒரு லைன் டேஞ்சன்ட்டாக இருக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி to be a tangent to the circle. என்ன மாதிரி சர்க்கிள்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்ற சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? அந்த கண்டிஷன் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இதான் அந்த கண்டிஷன். சரி, இப்போது எனக்கு எம்மோட வேல்யூ தெரியும், ஏ ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சி ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறேன். சி ஸ்கொயருக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? சி ஸ்கொயர் என்னான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 16 அப்படின்னு போட்டுக்கிறேன். 1 ப்ளஸ் எம் ஸ்கொயருக்கு பதிலாக இதோ இருக்குது பாருங்கள், எம்மு 2 root 2 ஹோல் ஸ்கொயர், அவுட்டரில் ஒரு ப்ராக்கெட். ஓகே, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 1 ப்ளஸ் 2க்கு தனியாக ஸ்கொயர், ரூட் 2க்கு தனியாக ஸ்கொயர். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க, தப்பாக மட்டும் போட்டுறாதீங்க. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, ரூட் 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 2s are 8. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 9. 8 ப்ளஸ் 1 எவ்வளோ? 9. இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தாச்சு. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வந்து 16 வந்து 4 ஸ்கொயர்னு எழுதலாம், 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும்போது சி ஈக்குவல் டு ரூட் எடுத்தால் என்ன போடுவோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். பாருங்கள், இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, 4 3s are 12. அப்போது ஃபைனலாக சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.